Hi friends, welcome to Bensi Flower channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 12th அக்கவுண்ட்ஸில் 5 மார்க் தியரி கொஸ்டின் தான் ஆன்சரோடி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருமே ஆன்சரோடி வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரையும் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கி நான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 6 தியரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 6லேருந்து கண்டிப்பாக 2 இல்லைனா 3 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கே கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் 15 மார்க் இல்லைனா 10 மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். நிறைய கொஸ்டின் வேறுபாடுகள் கொஸ்டின் தான். அப்புறம் ஒரு 2 கொஸ்டின் கிட்ட தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் இல்லைனா 6 பாயிண்ட் எழுதுனா போதும். ஈஸியாக இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து படித்து எக்ஸாம் நல்ல மாதிரி எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த 6 கொஸ்டின் தெரியாமல் மட்டும் போயிடாதீங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்மா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 5 மார்க் கேட்பாங்கன்னு நான் சொன்னேன்ல, அதில் 5 மார்க்காக தியரியை கேட்க போகிறேன். இம்பார்ட்டன்ட் தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து வேறுபாடுகள்னு கேட்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதை வந்து நீங்கள் படிக்காமல் விட்டுறாதீங்க. நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். தட் மீன்ஸ் வேறுபாடுகள் அது என்னங்கிறது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த ஆன்சர் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கி இவ்வளோ பெருசுக்கு இருக்கிற ஆன்சரை உங்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கி நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நிலை அறிக்கை இருப்பு நிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடு. 2வது கொஸ்டின். அப்புறம் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருக்கேன். அப்புறம் நற்பெயரை தீர்மானிக்கும் காரணிகள் எனி 6. அப்புறம் வந்து தியாக விகிதம் ஆகாய விகிதம் ஆதாய விகிதம் வேறுபாடு. தியாக விகிதம் ஆதாய விகிதம் வேறுபாடு. அடுத்த கொஸ்டின். கணினி மய கணக்கியல் முறை பயன்பாடு எனி 5 எழுதணும். ஓகேவா? இந்த 6 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே கம்பல்சரி இதுலேருந்து 2 இல்லைனா 3 தியரி 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் மறக்காமல் இந்த 6 5 மார்க்கே படிச்சிருங்க. இதோட ஆன்சர் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சுருக்கி நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை படிக்காமல் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது அங்கே கொஸ்டின் வருஷப்படி இங்கே ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன்ப்பா. கொஸ்டின் என்னன்னு பார்த்துட்டு இதில் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆனால் 6 கொஸ்டினுக்குமே ஆன்சர் ஷார்ட்டாக சுருக்கி கொடுத்துருக்கேன். மறக்காமல் படிச்சுக்கோங்க. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னாலே ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே இருக்கும் அங்கே இருக்காது, இங்கே முடியும் அங்கே முடியாது. சப்போஸ் இங்கே முடியாது அங்கே முடியும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நோக்கம், கணக்கின் தன்மை, கணக்கியலின் அடிப்படை. இது எல்லா கொஸ்டினுக்குமே வரும். பொதுவாக தொடக்க மற்றும் இறுதி இருப்பு, அப்புறம் காலம். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல் கணக்கு, இங்கே வருவாய் மற்றும் செலவின கணக்கு. அந்த கொஸ்டினில் இருக்கிறதே அப்படியே எடுத்து மேலே எழுதிக்கிட்டீங்க ஹெட்டிங்காக. அடிப்படையும் எல்லா கொஸ்டினுக்கும் வரும். அப்புறம் நோக்கம் வந்து என்னென்னா, ரொக்க பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் அறிவதற்கு தயாரிக்கப்படுகிறது. அங்கே உபரி அல்லது பற்றாக்குறை அறிய தயாரிக்கப்படுகிறது. கணக்கின் தன்மை, இது ஒரு சொத்து கணக்கு, இது ஒரு பெயரளவு கணக்கு. ரொக்க அடிப்படையிலான கணக்கியலை அடிப்படையாக கொண்டது. அங்கே நிகழ்வு அடிப்படையிலான கணக்கியலை அடிப்படையாக கொண்டது. ரொக்கம் மற்றும் வங்கியின் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு இருக்கும். அங்கே உபரி, அதே ஃபஸ்ட்டு பாயிண்டில் உள்ளதே 4வது பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வரும். உபரி அல்லது பற்றாக்குறை இருக்கும். அப்புறம் கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர், நடப்பாண்டு இப்போ நடந்துட்டுருக்கிறது, எதிர்னா வரப்போகிறது. இது எல்லா ஆண்டுக்குள்ள நடவடிக்கைகள் மட்டும் இடம்பெறும். இந்த பெறுதல்கள் செலுத்தல்களில் வருவாயில் வந்து நடப்பாண்டுக்குரியது மட்டும் இருக்கும். அப்புறம் இரட்டை பதிவு முறை முழுமை பெறா பதிவேடு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து என்னதுன்னா, இரட்டை பதிவு முழுமை பதிவு அந்த ஹெட்டிங் எடுத்து அப்படி தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. நடவடிக்கைகளை பதிவு செய்தல், இருப்பாய்வு தயாரித்தல், நிதி நிலையினை கண்டறிதல், பொருந்தும் தன்மை, நம்பகத்தன்மை. இது ஃபுல்லாக அந்த 5 பாயிண்ட் படிச்சுக்கிட்டாலே போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன, பற்று வரவு ஆகிய இரு தன்மைகளும் பதியப்படுகின்றன. அங்கே நடவடிக்கைகள் முழுமையாக பதியப்படுவது இல்லை. இருப்பாய்வு தயாரிக்க முடியும், அங்கே தயாரிக்க முடியாது. உண்மையான நிதிநிலையை அறிய முடியும், அங்கே அறிய முடியாது. அனைத்து அமைப்புகளுக்கும் பொருந்தும், அங்கே சிறிய அமைப்புகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இங்கே நம்பகத்தன்மை உடையது, அங்கே நம்பகத்தன்மை அற்றது. இங்கே இருக்கும் அங்கே இருக்காது, அங்கே இருக்காது இங்கே இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். அதனால் புரிஞ்சு படிச்சுக்கோங்கப்பா. இரட்டை பதிவு முறை முழுமை பெறா பதிவேடுகள், இந்த சம் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதனால்
இதை ஃபஸ்ட்டு நான் இங்கே படிச்சுக்கோங்க. பற்று வரவு என்ன அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அப்புறம் நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புக்கு இடையே உள்ள வேறுபாடு. இதுக்கு வந்து நிலை அறிக்கை இருப்பு நிலை போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நோக்கம், கணக்கியல் முறை, தயாரிப்பின் அடிப்படை இது எல்லாமே அந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்தது. இதுக்கு வரும் நம்பகத்தன்மை, விடுபட்ட விவரங்கள். இதில் வந்து வியாபாரத்தோட முதலை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இது நிதி நிலையை கண்டறிய பயன்படுகிறது. அப்புறம் நிலை அறிக்கை தயாரிக்க பயன்படுகிறது. இருப்பு நிலை அப்புறம் பேரேடு கணக்குகளை அடிப்படையாக கொண்டதல்ல, அதை அடிப்படையாக கொண்டது. அப்புறம் நம்பகத்தன்மை அற்றது, இது நம்பகத்தன்மை உடையது. விடுபட்ட விவரங்களை கண்டறிவது கடினம், அங்கே வந்து கண்டறிய முடியும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எடுத்து ஒன்றுமே படிக்கலைனாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அப்புறம் வந்து நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணி. நற்பெயர்னால் என்னதுன்னா நிறுவனத்துக்கும் வாடிக்கையாளர்கள்னால் யார்? வாங்குறவங்க. இவங்களுக்குள்ள நற்பெயர் அதாவது நல்ல நேம் பற்றி தான் ஒரு 6 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து நல்ல க்ரோத் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதாவது நிறுவனத்தில் குட் நேம் இருந்தால் மட்டும்தான் இந்த நிறுவனம் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு என்ன தேவை? நற்பெயர். அந்த நற்பெயருக்கு என்னென்ன காரணிகள்லாம் தேவை அதை பற்றின கொஸ்டின் தான் இது. நிறுவனம் வந்து நல்ல லாபம் இருக்கணும், லாபம் ஈட்டும் திறன் இருக்கணும். அதிக லாபம் ஈட்டும் திறன் இருந்தால் தான் அதுக்கு நல்ல பெயர், நல்ல மதிப்பு கிடைக்கும். அப்புறம் வந்து நல்ல தரமான பொருட்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும், நல்ல தரமான பொருட்கள். அப்புறம் வாடிக்கையாளர்களோட சேவை, வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து நல்ல பேரை வந்து வாங்கணும் நிறுவனம். அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இதை புரிஞ்சு நீங்கள் படித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க, மக்கப் பண்ணி படிக்காதீங்க தயவுசெய்து. என்ன உங்களுக்கு புரியுதோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்புறம் வியாபார நிறுவனத்தின் கால அளவு. நீண்ட ஆண்டுகள் வணிகத்தை வந்து நடத்தி வரும் நிறுவனத்தை வாடிக்கையாளர்கள் அறிந்திருப்பதால் இந்த நிறுவனம் அதாவது கால அளவு வந்து வியாபார நிறுவனத்தோட கால அளவுனா ரொம்ப நாளாக ஒரு நிறுவனம் வந்து ரன் பண்ணிகிட்டே போயிருந்தாலும் அதுக்கு நல்ல மதிப்பு வந்து இருக்கும். அப்புறம் வந்து திறமையான மேலாண்மை திறன் கொண்டிருக்கும் நிறுவனமும் அதிக லாபம் ஈட்டும், அப்புறம் அதிக மதிப்பிலான நற்பெயரை கொண்டிருக்கும். திறமை இருக்கணும் ஒரு இதில். அப்புறம் போட்டியின் அளவு. போட்டியே இல்லாத அல்லது குறைவான போட்டியை கொண்டுள்ள நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு அதிகமாக இருக்கும். போட்டியின் அளவு என்ன மாதிரி இருக்கணும்? போட்டியே இல்லாத குறைவான போட்டியை கொண்டுள்ள நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு கொண்டிருக்கணும். அப்புறம் பிற காரணிகள், உரிமையாளரின் பிரபலம் ஈர்க்கக்கூடிய விளம்பரம், வாடிக்கையாளர்களிடம் நெருங்கிய தொடர்பு போன்ற, அதாவது ஆட், விளம்பரம்னா ஆட். அப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட பேசணும். அதெல்லாம் தான் ஒரு நிறுவனத்திற்கு நற்பெயர். இதை புரிஞ்சு படிங்க. ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு உள்ளே உள்ளது நீங்களாக ஓனாக எழுதிக்கலாம் என்னங்கிறது பார்த்து. அப்புறம் தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா பொருள், நோக்கம், கணக்கிடும் காலம். புதிய கூட்டாளிக்கு பழைய கூட்டாளிகளுக்கு கொடுக்கும் லாப பங்கு. இங்கே தொடரும் கூட்டாளிகள், விலகும் கூட்டாளிகள் அவங்களுக்கு பெரும் ஆதாய பங்கு. அப்புறம் தியாகம் செய்யும் கூட்டாளிகளின் நற்பெயர் தொகையை சரிக்கட்டுதல். இங்கே ஆதாயம் பெறும் கூட்டாளிகளின் நற்பெயர் தொகை சரிக்கட்டுதல் புதிய கூட்டாளி சேர்ப்பின் போது கணக்கிடப்படும். இங்கே கூட்டாளி ஒருவர் விலகும் போது கணக்கிடப்படும். தியாக விகிதம் அதாவது ஒரு கூட்டாளி உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போது புதிய கூட்டாளி, பழைய கூட்டாளி, லாப பங்கு. அங்கே வந்து தொடரும் கூட்டாளி அதாவது தொடர்ந்து வருவாங்கள்ல ஒரு நிறுவனத்தில் அவங்களும், அப்புறம் விலகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாய பங்கு. அப்புறம் தியாகம் செய்யும் கூட்டாளிகளுக்கு நற்பெயர் தொகுதியை சரி கட்டுவாங்க. ஆதாயம் பெரும் கூட்டாளிகளுக்கு நற்பெயர் தொகை சரி கட்டுதல். ரெண்டுமே ஒரே இது தான் உங்களுக்கு. அந்த தியாகம் ஆதாயம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் மாறும். அப்புறம் புதிய கூட்டாளிகள் சேர்ப்பின் போது கணக்கிடப்படும், இங்கே கணக்கிடப்படாது. அப்புறம் கணக்கிடும் முறை, பழைய லாப விகிதத்திற்கும் புதிய லாப விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு. இங்கே புதிய லாப விகிதத்திற்கும் பழைய அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாற்றி எழுதிட வேண்டியதான். சூத்திரம் என்னன்னா தியாக விகிதம் = பழைய லாப விகிதம் மைனஸ் புதிய லாப விகிதம். ஆதாய விகிதம் வந்து புதுசுலேருந்து பழசு, அதுலேருந்து இதை மைனஸ் பண்ண வேண்டியதான். இங்கே பழசுலேருந்து புதுசாக மைனஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் உள்ள நிறைய இது பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அப்லோட் ஆயிரும். அப்புறம் சம்மும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. 1 வேர்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு மொதல் லீவ் கொடுத்துருப்பாங்க எப்படியும். அந்த லீவ் அப்போது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு
உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கணினி மைய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 கேட்டிருக்காங்க. கணினி மையம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, கம்ப்யூட்டர், அவ்வளோதான். கணக்கேடுகளை பராமரித்தல், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, ஃபைலில் வந்து சேமித்து வைக்கிறது, சேவ் பண்ணி வைக்கிறதா தான் கணக்கேடுகளை பராமரித்தல். அப்புறம் சம்பள பட்டியல் தயாரித்தல், சம்பள பட்டியல் தயார் பண்ணுறது. அப்புறம் அறிக்கை உருவாக்குதல், ஒரு அறிக்கை வந்து நம்ம உருவாக்கணும், ஏதாட்டும் ஒன்று உங்களுக்கு கம்பெனியை சொல்கிறோம், அந்த அறிக்கை வந்து நம்ம வந்து உருவாக்குறது கணினியில் நம்ம பண்ணிக்கலாம். தரவு அனுப்புதல் பெறுதல், ஒரு தரவு நம்ம இங்கேருந்து அதாவது சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், அதுதான். வரி விதிப்பு, வரி இன்கம் டேக்ஸ், அது எவ்வளோ இது இருக்கும், அரசாங்க கணக்கியல் செலுத்துவதற்கும் புரிவதற்கும் புரிந்து கொள்ள முடிகிறது, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். கணினி மைய கணக்கியல் முறையின் பயன்பாடு ஏதேனும் 5னா கணக்கேடுகளை பராமரித்தல், சம்பள பட்டியல் தயாரித்தல், அறிக்கை உருவாக்குதல், தரவு அனுப்புதல் பெறுதல், வரி விதிப்பு, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் 5 பாயிண்ட் படிச்சு வச்சுட்டு கீழே உள்ளது என்னதுன்னு மட்டும் புரிஞ்சு படிச்சுக்கிட்டா போதும். கணினி மையம்னாலே கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதோ அதான், கிட்டத்தட்ட நம்ம செல் மாதிரி தான். அதனால் புரிஞ்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோவில் 2 மார்க் 3 மார்க் தியரி கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு சம்முக்கு ஆன்சர் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சம் மட்டும் தான் நான் நடத்துவேன். எக்ஸாமுக்கு வருத மாதிரி சம் மட்டும் தான் நான் நடத்துவேன். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டவுட் கேட்டு படித்தா மட்டும்தான் நம்ம படிக்கிற படிப்பு நம்மளுக்கு முழுமையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எதையுமே மக்கப் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.